வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர், ஐயா திருமிகு முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வளவன் வணக்கம். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் காலையிலேயே மிகப்பெரிய அளவுக்கான பரபரப்புகளை எழுப்பி இருக்கிறார். அன்புமணி தான் எல்லா தவறையும் செய்தார் அப்படின்னுட்டு மிகப்பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டுகள். தன்னுடைய தாயை தாக்க பார்த்தாரு, என்னுடைய காலை பிடிச்சுக்கிட்டு பாஜக கூட்டணிக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி பல விஷயங்களை அரைதனில் நடந்தவற்றை அம்பலத்துக்கு கொண்டு வருவதுன்னு நீங்க பாரதிதாசனை கோட் பண்ணுவீங்க. அது அவங்களே பண்ணிட்டா நமக்கு என்ன வேலை? இந்த பேட்டி எப்படி பாக்குறீங்க சார்? டாக்டர் அவர்களின் கையேறு நிலைதான். என்ன காரணம்னா, அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் காலம் கடந்தது. 2004 டாக்டர் அன்புமணி மத்திய அமைச்சராக்கப்பட்டது. அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. திமுக காங்கிரஸ் கூட்டணி. அப்போ மத்திய மந்திரி ஆக்கும்போது அவர் என்ன கூட்டணியில் இருந்தாரு, டாக்டரை எப்படி பரிந்துரை செய்தாரு. சரி, அந்த காலகட்டத்தில் இங்க சென்னை லயலா கல்லூரியில ஒரு கான்ஃபரன்ஸுங்க. அது ஒரு மீடியாவோட ரோலை பத்தி. அதுல அந்த குழுவில் நான் ஒரு உறுப்பினர். ஃபாதர் ராஜநாயகத்தோட அவர் தான் கன்வீனர். சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு உறுப்பினர். ரொம்ப இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். அதாவது அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியா உள்ள வந்துட்டாங்க. எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அதை பேசுறதுல அர்த்தம் இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தாச்சு. அதுக்கு பிறகு எத்தனையோ மாற்றங்கள். அப்புறம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அது டாக்டர் தானே அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியை முதல்வராக்குற கேம்பெயினை எவ்வளவு பெரிய அளவுக்கு அதுல செலவு பண்ணாங்க, எவ்வளவு பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ அன்புமணி மேல உள்ள தவறுகளை எல்லாம் புதுசா கண்டுபிடிச்சு, தவறுகள் இருக்கலாம், நான் அதை மறுக்கவே இல்லை. அரசியல் பிழைகள் எப்போதுமே உண்டு. அவ்வளவு பெரிய கலைஞர் 80ல காங்கிரஸோட கூட்டணி வைத்தாரு. கூட்டணி பிழையா முடிஞ்சது. கலைஞரே பொருந்தா கூட்டணி எப்ப சொன்னாரு? தோத்த பிறகுதான் சொன்னாரு பொருந்தா கூட்டணி, எலிதவளை கூட்டணி. ஒண்ணு தண்ணி கிழித்துச்சு, இன்னொன்னு தரை கிழித்துச்சு. தோக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரா? அது சொல்ல முடியாதுங்க. வெற்றி தாங்க எல்லாரும் சொந்தம் கொண்டாடுவாங்க, தோல்வி அனாத. ஒருத்தரும் சொந்தம் கொண்டாட வரவே மாட்டாங்க. என் முடிவுதான் சரிங்க, அவங்க முடிவு தப்பு, அந்த முடிவுல தான் தோத்து போச்சுங்கிறது அது சிம்பிள். அப்படி சொல்லக்கூடாது டாக்டர். ஏன்னா அவரோட ஏஜென்ட் சீனியாரிட்டி ரொம்ப கூட. சரி, வன்னியர் சங்க காலகட்டத்தில இருந்து எனக்கு நல்ல நெருங்கிய தொடர்பு. 84 85 பத்திரிகையில, எங்க பத்திரிகையில டாக்டர் கட்டுரை தொடர் எழுதுறாரு, எங்கள் போராட்டம் எதற்காகன்னு. அப்போதான் கட்சியே கிடையாது. கூட்டங்களுக்கு எல்லாம் போவோம். கட்சி தொடங்கணும்னு அப்போ அந்த கூட்டத்துல பல முக்கியஸ்தர்கள் அவங்க தான் கோரிக்கையெல்லாம் வைத்து எல்லாரும் அவங்க உடல் பொருள் ஆவி எல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் பணத்தை இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சொத்தலாம். அதான் கட்சி வரணும், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் குளத்தோட தோட்ட வீடு கட்டி இருக்கலாமா? அது எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி ஆகும்? பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைமையில இருக்க? நீங்க தைலவர தோட்டத்து வாசல்ல நிக்கிற வண்டிகளையும் அந்த இதையும் பாருங்க. அப்ப அரசியல் ரீதியாக வேற பல மாற்று முடிவுகளை எல்லாம் எடுத்து எத்தனையோ கூட்டணி எல்லாம் மாறி இன்னைக்கு இந்த நிலைமையில கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. ஒவ்வொரு கூட்டணியிலையும் அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பேர வலிமை, கூட கொஞ்சம் சீட்டு வாங்கலாம், இல்ல பதவி வாங்கலாம், அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் கேட்கலாம். ஆனா டோட்டலா அதை ஸ்பாயில் பண்றாரு டாக்டர். இப்ப என்ன ஆகும்? டாக்டருக்கும் ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அன்புமணிக்கும் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியில அந்த கட்சிக்கு ஒரு பிடிப்பு இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க இதை பத்தி? நம்ம சரி, இப்ப நம்ம ஒரு மீடியால இருக்கோம், ஒரு பத்திரிகையில எழுதுறோம், நமக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. அந்த ஆடியன்ஸை தாண்டி எல்லாம் நீங்க செயல்பட முடியாது. அப்படி செயல்பட்டா இப்ப இருக்கவே மாட்டீங்க. இப்போ ஒரு பத்திரிகை இருக்குங்க, பிஜேபி ஆதரவா இருக்கு, அது திடீர்னு திமுக ஆதரவா மாறிடுமா? எத்தனை 45 வருஷமா இதை நான் பார்த்துட்டு இருக்கேங்க. அது போக ஜேர்னலிசம் கிளாஸஸ் அது இதுன்னு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில எடுத்திருக்கேன். சிண்டிகேட் மெம்பரா அந்த காலத்திலேயே வீடியோ மேனேஜ்மெண்ட் குழுவில் நான் தலைவராக இருந்தேன், வீடியோலாம் இல்லாத காலகட்டத்திலேயே. எதுக்காக நான் இது சொல்றேன் அப்படின்னா, டாக்டர் அவரோட ஆடியன்ஸை மீறி பேசுறாரு. ஏன்னா இது பொது வழிக்கு வருது. இப்ப நீங்க கேட்கிற கேள்வியோ, இல்லை இன்னைக்கு காலையில இருந்து நடந்துட்டு இருக்க டிவி விவாதங்களோ, இல்ல நான் கொடுக்குற தொலைபேசி பேட்டிகளோ எல்லாமே அனைத்து மக்களுக்குமானது. ஆனா டாக்டர் வைக்கிற அரசியல் சித்தாந்தம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கானது. இடஒதுக்கீட்டுக்காக துவங்கப்பட்ட கட்சி தானே. 20% இடஒதுக்கீடு. அப்போ 2% மத்திய இடஒதுக்கீடு. மத்திய இடஒதுக்கீடு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க? வலியுறுத்துறாங்களா? 20% இடஒதுக்கீடு 10.5% மாறுச்சு. அப்ப இதுல அன்புமணி மட்டும்தான் இந்த முடிவு எடுத்தாரு அப்படின்னு சொல்றது எனக்கு என்னமோ அது ஏற்புடையதாகவே தெரியலங்க. கூட்டு முடிவு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது டோட்டல் ஃபெயிலியர் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி வாங்கியிருக்காங்க. இங்க மோடி வரக்கூடாதுங்கிற உணர்வு ரொம்ப இருந்துச்சு.
பிஜேபிக்கு ஆன்டி பிஜேபி உணர்வு இருந்துச்சு தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வேற. ஒர்க் அவுட் ஆகல. அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் இத்தனை சீட்டு பிடிச்சிருப்போம்னு சொல்ற கணக்கு இருக்குல்ல, அதையே நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன். என்ன காரணம்னா அந்த நிலைமைக்கு ஏற்றவாறு அது மாறும். 10 20 ஆகுதுங்க பாலிடிக்ஸ்ல. 10 23 கூட ஆகும், சமயத்துக்கு 16 ஆகும். அப்ப அதிமுக பாமக கூட்டணி மட்டும் வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் பொருத்தமா இல்லைங்க. அப்ப ஏங்க சி.வி. சண்முகம் சொல்றாரு பாமகவோட கூட்டணி வச்சுதான் நாங்க தோத்து போனோம்னு ஏன் சி.வி. சண்முகம் சொல்றாரு? என்னன்னா தோத்ததுக்கு மட்டும் எல்லாரும் காரணம் சொல்லிடுவாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அதை பத்தி பேச்சே கிடையாது. மொத்தத்துல டாக்டர் வாஷிங் த லினன் இன் பப்ளிக், அவ்வளவுதான். வாஷிங் த டர்ட்டி லினன், அழுக்கு துணிகளை பொது வெளியில் அலசுகிறார். இது அரசியலுக்கு நல்லதல்ல. இல்ல அவருடைய இதெல்லாம் பலதும் பர்சனல் இதா இருக்கு. நம்ம அதுக்குள்ள ரொம்பவும் போக முடியாது. இதனுடைய பொலிட்டிக்கலி அடுத்த எண்டு என்னவா இருக்கும் சார்? போட்டி பொதுக்குழுவோ அப்படிதான் நோக்கி நகருமா? யாரோ ஒருவரை நீக்க வேண்டிய இடத்துக்கு இது நகர்ந்துருச்சோன்னு ஒரு பார்வை வருது இல்ல? அது நம்ம கட்சி நான் எப்படி பாக்குறேன்னாங்க, அன்புமணி அவர்கள் அப்படியான முடிவு எடுக்க மாட்டாரு. என்ன காரணம்னா டாக்டருக்குன்னு ஒரு பெரிய சீனியாரிட்டி மரியாதை இருக்கு. அதாவது மருத்துவர் ராமதாஸ் சொல்றது வேத வாக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மத்தியில. அன்புமணி சொல்வது விவாத பொருள். ரெண்டு கிட்ட வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம ரொம்ப பெரியவங்களை பத்தி அப்படி ஒரு டக்குன்னு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேச முடியாது. ஆனா சின்னவங்களை பெரியவங்க கடிஞ்சுக்கலாம். அது எப்பவுமே மன்னிச்சிருவாங்க ஜனங்க. இப்போ அன்புமணியை டாக்டர் ராமதாஸ் கடிந்து கொள்ளலாம். அது பொது வழிக்கு தான் வரக்கூடாது. ஆனா அன்புமணி டாக்டர் ராமதாஸை கடிந்து கொள்ள முடியாது. அது கஷ்டம். அப்போ போட்டி பொதுக்குழுன்னு எப்படி கூட்ட முடியும்? டாக்டர் என்ன சொல்றாருங்க, சீட்டு வாங்கியிருந்தா சின்னம் கிடைச்சிருக்குன்றாரு. அப்ப சின்னம் இல்ல, அப்படிதானே அர்த்தம்? போன தடவையே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க. நான் பொது வெளியில கிளப்பினா யாரும் பதில் சொல்லல. அந்த மாங்கனி சின்னம் பழைய மாங்கனி சின்ன மாதிரி தெரியல, இதுல மாற்றி இருந்துச்சு. அது ஏன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது அந்த சின்னத்துக்கு தேவைப்படுகிற அந்த குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்க போன தேர்தலே இழந்தாச்சு. போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலே இழந்தாச்சு. அதனாலதான் போன தேர்தல் அது மாறி இருக்கு. இப்ப இந்த தேர்தலில் மாங்கனி சின்னம் இல்ல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்பனா போட்டி பொதுக்குழு கூட்டுவதன் மூலமாக என்ன சாதிக்க முடியும்? டாக்டர் ராமதாஸை கட்சியில இருந்து நீக்க முடியாது. ஏன்னா அவர் தான் கட்சியில எந்த பதவியிலையும் இல்லையே. அவர் நிறுவனர் தானேங்க. அதை எப்படி நீக்க முடியும்? அவர் தானே உண்மையிலே நிறுவனர். சோ டாக்டர் ராமதாஸ் நீக்க முடியாது. தமிழ்குமரன் ஏற்கனவே வெக்ஸ் ஆகி போயிட்டாரு. முகுந்தன் அப்பாயின்மெண்ட் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. டாக்டர் ராமதாஸால நியமிக்கப்பட்ட கொஞ்சம் பேரை வேணா நீக்கலாம். ஜி.கே. மணியை நீக்க முடியாது. அப்ப பொதுக்குழு கூட்டி அச்சீவ் பண்ண போறது எதுவுமே இல்லை. என் மனது புண்படுகிறதுன்னு ஒரு ஒற்றை வரி அறிக்கை, அந்த மாதிரியான ஒரு அறிக்கை தான் மேக்சிமம் அன்புமணியால கொடுக்க முடியும். ஆனா கட்சி பிளவுபட்டுருச்சு. கட்சிக்கு பேர வலிமை குறைஞ்சிருச்சு. இப்ப உண்மையிலேயே அன்புமணி அவர்கள் ராஜ்யசபா எம்பிக்காக மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாக வைத்துக் கொள்வோம். அது நின்று போயிடும். டாக்டரோட நோக்கமும் அதுதானோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் கரெக்டா போன தடவை அமித்ஷா வந்திருக்கும் போதுதான் பிரச்சனை எல்லாம் கிளப்பினாரு. இப்பவும் இன்னைக்கோ நாளைக்கோ அதிமுக பட்டியல் வரதா இருந்துச்சு. அப்ப இப்ப அவரா தானே செய்தியாளர்கள் அழைச்சு பேசுறாரு. அப்ப அந்த டைமிங் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இல்ல அவர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சொன்னாரு, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சந்திக்கிறது இது. இந்த வியாழக்கிழமை சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன்னு ஒரு ஹிண்ட கொடுத்திருந்ததாகவும் செய்திகள் 2 நாளைக்கு முன்னாடி. சரி, அப்படின்னா நான் ஐ ஸ்டாண்ட் கரெக்டர். அப்ப அவர் இனிமேல் வியாழக்கிழமை புதிய குண்டுகளை எல்லாம் பழைய விஷயங்களை எல்லாம் சொல்லுவாரு. அப்படி எதிர்பார்க்கலாமா? ஐ ஸ்டாண்ட் கரெக்டர், ரைட்டு. அடுத்த வியாழக்கிழமை அது முதல்ல 1990 நடந்ததெல்லாம் சொல்லுவாரா? பேராசிரியர் தீரன் எப்படி நீக்கப்பட்டார், எப்படி சேர்க்கப்பட்டார்? சரி, பழைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியும்லங்க. பேராசிரியர் தீரன் அந்த காலத்துலங்க அவர் ரொம்ப பாப்புலர். கல்லூரி பேராசிரியர் பணியெல்லாம் விட்டுட்டு தான் கட்சிக்குள்ள வந்தாரு. கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு காலையில நான் ஒரு 6-6:30 மணிக்கு கதவு திறக்கும் போது வெளியில அவர் உட்காந்து பேப்பர் பிடிச்சிருப்பேன். எங்க வீட்டு வெளியில. என்னங்க உள்ள கதவு தட்ட வேண்டியதானே, நான் திறந்துருப்பேன்ல. இல்ல நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, நைட் லேட்டா தான் வேலை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, பேப்பர் படிக்கணும். இப்பதான் நான் என் கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். காலையிலங்க அதிகாலை. அதாவது எங்கேயோ கூட்டம் பேசிட்டு ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி சென்னைக்கு நமக்காகவும் வெயிட் பண்ணி பேப்பர் எல்லாம் படிச்சு அந்த நேரத்தையும் வீணாக்காம பேப்பர் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்படி அர்ப்பணிப்பு உடையவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க பாமகல. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் 90கள் கதை. இன்னைக்கு தேதிக்கு 35 வருஷம் ஆயிப்போச்சு. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சது? அன்புமணி அவர்களுக்கு கிடைச்சதுங்க, ரைட்டு.
ஜி.கே. மணி அவர்களுக்கு கிடைச்சது ரைட்டு. ஆனா எவ்வளவு பேரு அன்சங் ஹீரோஸ் ஆஃப் பிஎம்கே, பாடல் பெறாத பாட்டுடை தலைவர்கள். அப்ப டாக்டர் சொல்றது விரக்தியின் வெளிப்பாடு தான். இப்போ இதை சொல்லி அவருக்கு என்ன கிடைக்கும்? அப்ப அன்புமணி இவர் கொடுக்குற பதவியை வாங்கிட்டு கம்முன்னு ஒதுக்கணும்னு அப்படித்தானே இது அர்த்தம் ஆகுது. இல்ல அவர் அதையும் பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஒன்று செயல் தலைவராக நான் செயல்படுவேன், உங்க இதை ஏத்துக்கிறேன்னு சொல்லணும். இல்லனா செயல் தலைவர் பதவி வேண்டாம், தொண்டனாக இருப்பேன் அப்படின்னு உங்க பத்திரிகையாளரை கூப்பிட்டு சொல்லிட்டு அது பிரச்சனையே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. கொடுத்ததை வாங்கிக்கோ, இல்லன்னா அன்புமணி மாத்தி சொல்லலாம்ல. டாக்டர் அவர்கள் வியாழக்கிழமை பத்திரிகையாளரை மீட் பண்றதா சொல்லியிருக்காரு. இந்த வியாழக்கிழமை டாக்டர் அவர்கள் நான் எப்போதுமே நிறுவனராக இருந்து கட்சியை வழிநடத்துவேன், எனக்கு பெரிய அளவுக்கு அந்த அவருக்கு 87 வயசுங்க, அவருக்கு அந்த அளவுக்கான ஞானம், அறிவு, விசாலமான பார்வை எல்லாம் இருக்கும்ல டாக்டருக்கு. இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு ஒதுங்குகிறேன், இல்ல ஒதுங்க கூட வேண்டாம், இளைய தலைமுறையை வழி நடத்துகிற பொறுப்பை மட்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்புமணியே தொடர்ந்து தலைவருக்குரிய எல்லா பதவிகளையும் பொறுப்புகளையும் வைப்பார். இந்த கூட்டணியை வெற்றிக்கு இட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அன்புமணிக்கு தான். அப்படி வெற்றிக்கு இட்டு செல்லவில்லை என்றால் அடுத்த நடவடிக்கை தொடரும். இப்படி சொல்லலாம்ல, சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சார், அது விருப்பமா இருக்கு. ஆனா என்னவா வரப்போகுதுங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கு. ஒரு தலைமுறைக்கு மாத்தி கொடுத்துட்டீங்க. அது அது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு மாத்தி கொடுத்து. பல தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருச்சு, பல முடிவுகள் எடுக்கப்பட்டாச்சு, தோல்விகளும் வந்துருச்சு, வெற்றிகளை நோக்கி போகலாம். நமக்கு தெரியாது, அரசியல் மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்க. இன்னார் தான் வெற்றி பெறுவார்னு ஒன்றும் யாருக்கும் சாசனம் எல்லாம் எழுதி கொடுக்கல, மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம் தானே. அப்போ நாளைக்கு அன்புமணி எடுக்கிற முடிவு வெற்றி பெற்றால், அப்போ வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை டாக்டர் ஏற்படுத்த வேண்டியதானே. அன்புமணி அவர்களே, என் மகனே, நீங்க இந்த கூட்டணி இப்ப என்ன கூட்டணியை ஏற்படுத்த போறீங்களோ அந்த கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் அந்த நிபந்தனையோட நீங்க அப்புறம் நீங்க செயல் தலைவராக தான் இருக்கணும் அப்படி சொன்னா இதோட பொருத்தமா இருக்காது. விரிவான உரையாடலுக்கு மிக்க நன்றி சார்.